என் அன்பார்ந்தவர்களே, புத்தி எனும் தடுப்பு சுவர், அதை பற்றி தான் பேச போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். டெல்லிக்கு பக்கத்தில் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஜூவுக்கு போகிறாரு. ஜூவுக்கு போயிட்டு ஒரு தடுப்பு சுவர் இருக்குது, அது உள்ள புலி இருக்குது, அதில் போய் குதிச்சிடுறாரு. எல்லாரும் வானான்றாங்க, கேட்கல, போய் குதிச்சிடுறாரு. அவருக்கு முன்னால் ஒரு புலி நிற்குது. அடுத்த 10 நிமிஷத்துல காலி பண்ண போது அவரு அழுது இப்படி 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 இப்படின்றாரு, புலியை விட்டுடு விட்டுடு விட்டுடு. அதுக்கப்புறம் அந்த புலியோட அவருடைய குரல் வழியை பிடிச்சிக்கிட்டு போயிடுது. அந்த தடுப்பு சுவரை தாண்டி குதிச்சிட்டாரு. அதே போலதான் நம்ம வீட்டிலலாம் கூட வீடு கட்டும் பொழுது தடுப்பு சுவர் போடுவாங்க, முள்வெளி போடுவாங்க, தடுப்பு சுவர் போடுவாங்க. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வனப்பகுதிக்கு பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் யானை எல்லாம் உள்ளே வந்துடும், சிறுத்தை புலிலாம் உள்ளே வந்துடும். அதுக்கு ஃபென்சிங் போட்டு வச்சிருவாங்க. நம்ம வீட்டிலே கூட பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் போட்டுருவோம், இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் இடையில. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் தடுப்பு சுவர், அப்புறம் காரிடரில் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. என்ன, அதை தாண்டிட்டா பிரச்சனை வந்துடும். எதனால் இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருக்குங்க. அது கடவுளாக கொடுத்த ஒரு தடுப்பு சுவர். மனித வர்க்கத்துக்கு மாத்திரம்தான் இந்த தடுப்பு சுவர். அதுதான் புத்தி. நான் ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கேன், நமக்கு மூளை இருக்கு, மனசு இருக்கு. இந்த மூளை தான் நம்முடைய ஐம்புலன்களை கண்ட்ரோல் பண்ணுது. கண்ணு, மூக்கு, நாக்கு, காது, துடு உணர்ச்சி, எல்லாம், டேஸ்ட் பெட்ஸு எல்லாத்தையும். அந்த கண்ணால் ஒன்று பார்க்குறோம், அது மனசுக்கு பிடிச்சிருக்கு, அதையே பார்த்துட்ருக்கோம். வாயில் ஒன்று சாப்பிட்றோம், அந்த நாக்கு சுவை, அதை மறுபடியும் சாப்பிட தூண்டுது. காதால் ஒரு இனிமையான ஒரு ஒலியை கேட்குறோம், மறுபடியும் கேட்கணும்னு தோணுது. உடம்புல சந்தானம் பூசிக்கிறோம், இல்லை பன்னீர் அடிச்சுக்கிறோம், செட்டு போட்டுக்கிறோம், இல்லை மசாஜ் பண்ணி விடுறாங்க, அது பிடிக்குது நமக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு லிமிட் வேணுமா வேணாமா? திருக்குறள் கூட யாகா வராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெடுக்கப்பட்டு. இதுக்கு மேல நீங்க பார்க்கக்கூடாது. இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது. இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாது. இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது. இதை கேட்கலாம், இதை கேட்கக்கூடாது. இந்த அனுபவத்தை நீ அனுபவிக்கலாம், இல்லை கூடாது. இப்போ பேசலாம், இப்போ பேசக்கூடாது. இப்போ சாப்பிடலாம், இப்போ சாப்பிடக்கூடாது. இதை சொல்றது தாங்க புத்தி. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னா, இந்தியாவில் எல்லா மொழியிலையும் அந்த புத்தின்ற வார்த்தை உண்டு. வேற எந்த நாட்டு மொழியிலும் புத்தின்ற வார்த்தை கிடையாது. இது நம்ம மூளையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம கார் ஓட்டுறோம், ஆக்சிலேட்டர் அமுக்குறோம், வேகமாக போகுது காரு. பிரேக் அமுக்குறோம், வண்டி நிற்குது. ஹார்ன் அமுக்குறோம், சத்தம் வருது. சொல்றது புரியுதுங்களா? ஒரு சுவிட்ச் போடுறோம், ஃபேன் சுத்துது. அப்போ இது ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா? பிரேக்கு நிற்கிறதுக்கு, ஆக்சிலேட்டர் வேகமாக போகிறதுக்கு. அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய பல பாகங்களை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஏன் இது செய்யணும், ஏன் இது செய்யக்கூடாது, அப்படி நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அமிக்டாலா என்ற ஒரு பார்ட் பிரெயின்ல, அந்த பார்ட் தான் உணர்ச்சிகளுக்கும், மோட்டிவேஷனுக்கும், மெமரிக்கும் அதுதான் காரணம். இப்போ கோபம் வருது, அந்த கோபத்தை தூண்டுறது அந்த அமிக்டாலான்ற பார்ட். எப்படி பிரேக்கு ஆக்சிலேட்டர் இருக்க மாதிரியோ மூளையில அந்த அமிக்டாலா தூண்டப்பட்டு விட்டால் நம்முடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு விடும். கோபம் வந்தா சில பேர் என்ன பண்ணுவாங்க, படான்னு அடிச்சிருவாங்க, ஃபைலை தூக்கி போட்டுருவாங்க, மேனேஜர் திட்டினாரு அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவான். ஃபெயில் ஆகிட்டான் ஒரு குழந்தை அப்படின்னா மாடிலையும் குதிச்சிடும். அந்த அமிக்டாலானுடைய தாக்கம். அது எப்படி கட்டுப்படுத்துறது? அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் வேணுமா வேணாமா?
ஒரே எக்ஸாம் 2 பேர் எழுதுறாங்க, ஒருத்தர் பாஸ் பண்ணிடுறாரு, ஒருத்தர் ஃபெயில் ஆயிடுறாரு. இல்லை ஒரே எக்ஸாம் 2 பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க, ஒருத்தர் சுதாச்சின்னு வந்துடுறாரு, ஒருத்தர் அப்படியே கூனி குறுகி வாழ்க்கையை முடிச்சுக்கிறார். அதுக்கு எங்க பார்ட் இருக்கு மூளையில அப்படின்னா இந்த ஃப்ரண்டல் லோப்னு சொல்லுவாங்க. இந்த லோப் எப்படி அமிக்டாலா ஒரு உணர்ச்சிகளை தூண்டுதோ, ஒரு கோபத்தை வரவழைக்கிறதோ, ஒரு எரிச்சலை வரவழைக்கிறதோ, இது யோசிக்க வைக்குது. இது செய்யலாமா, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாமா, இதை சாப்பிடலாமா. அமிக்டாலா சொல்லும் போய் சாப்பிடு, டென்ஷன் ஆயிடுச்சா ஊத்திக்கோ. எதுக்காக இந்த ஊத்திக்கோன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நார்மலா சினிமா எல்லாம் பார்க்கும்பொழுது இதான் நிறைய நம்ம சினிமாவில் தான் நம்ம கெட்டு போயிடும். டென்ஷன் ஆச்சானா ஹீரோ என்ன பண்றாரு, ஆல்கஹால் சாப்பிட்றாரு. நாங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாத்திரம் போகும், குடியை கெடுக்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல தான் இந்த ஃப்ரண்டல் லோபை நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளாம் எதனா யோசனை பண்ணணும், இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். இப்படியா யோசனை பண்ணுறோம், இல்லை இப்படியா யோசனை பண்ணுறோம். இந்த இடத்த இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஆமாம், என்னை அவர் திட்டாரு, என்ன செய்யலாம், யார் திட்டினாங்க, ஓஹோ பவரில் இருக்கவர், ஆனால் என்னால் ஒன்றும் எதிர்ப்பு சொல்ல முடியாது, இப்போ வேணாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் அமிக்டாலா. நம்ம குழந்தைகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வாழ்க்கைன்னு வரும்பொழுது இந்த நேரத்தில் இதெல்லாம் நீ விட்டு கொடுக்கணும் தம்பி, இதுக்கு இதுதான் அர்த்தம், அதுக்கு அதுதான் அர்த்தம், இதுதான் புத்தி. இந்த புத்தி எங்கேருந்து வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. சிறு சிறு கதைகள்லாம் சொல்லி அதை புரிய வைக்கணும். அடுத்து நண்பர்கள், டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படியே ஒரு பழமொழி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மூன்றாவது சொசைட்டி, எதை பார்க்குறாங்களோ, எதை கேட்குறாங்களோ, என்ன படத்தை பார்க்குறாங்களோ, எதை பார்க்குறாங்க எதை தெரிஞ்சுக்கிறாங்களோ. நாலாவது நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழல், இதில் தான் நம்ம புத்தி வருது. எனவே பெற்றோர்களே, நம்ம குழந்தை ஏன் இப்படி நடந்துக்கிறான், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறானே, எவ்வளோ நேரம்னா டிவி பார்ப்பேன், எவ்வளோ நேரம்னா இந்த வாட்ஸ்அப்பையும் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா அந்த புத்தியை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இதை செய்தால் இது விளைவு, இது செய்யவிட்டால் இது விளைவு, இதை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ண என்ன ஆகிட போகுது, அதுக்கு பதில் இது செய்ய அவனுக்கு நல்லது என்று எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவு. அடுத்த பதிவில் பார்க்கலாம். For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School, Vishwaksena Global Senior Secondary School, Vishwaksena Arts and Science College for Women, Vishwaksena College of Education B.Ed, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots, Punga Nagar, Tiruvallur.